ஓம் நம சிவாய. இங்கு ஒரு விசேஷ தீர்த்தம் உள்ளது, அதையும் சொல்லுகிறேன். பார்வதி பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர்களும் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசிகளும் பால குமார யௌவனர்களும் அபரிசுத்தனும் குழந்தையும் கன்னிகையும் பதிதையும் விதவையும் மலடியும் ரஜோதோஷம் உடையவளும் பிரசவித்து இறந்தவளும் ஜாதகன் மாது சம்ஸ்காரங்கள் இல்லாதவனும் பரிசுத்தமானவளும் பாவியும் கர்மவசத்தை உடைய அஞ்ஞானியுமாய் இந்த காசி கஷேத்திரத்தில் மடிந்தால் சந்தேகமின்றி மோட்சம் அடைவார்கள். ஸ்வேதசம், அண்டஜம், உத்பீஜம், ஜராயுதம் இங்கேயே இறந்த பட்சத்தில் அவை எல்லாமே மோட்சம் அடையும். கர்வ சத்வவனாயினும் ஞானமில்லாதவனாயினும் பாவியாயினும் சந்தேகமின்றி மோட்சம் அடைவான். ஞானம் தியானம் யோகம் முதலியன இல்லாதவர்களாயினும் தடையின்றி மோட்சம் அடைவார்கள். முன்பு நான் சொன்ன உயர் குணங்களையுடைய சிவஞானியர்கள் கணக்கில் இல்லாதவர்கள். இங்கு வசிப்பதனால் இந்த கஷேத்திரம் எனக்கு எல்லா கஷேத்திரங்களையும் விட சிறந்ததாக இருக்கிறது. இந்த விஷயம் மிகவும் அந்தரங்கமானது. இந்த விபரத்தை சித்த யோகிகள் அறிவார்களேயல்லாமல் பிறர் அறியார்கள். இங்கு எழுந்தருளி இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நகரமே யாவருக்கும் முக்தியை கொடுக்கத்தக்கது. இந்த நகரத்துக்கு அவிமுக்தம் என்னும் பெயருண்டு. விமுக்தம் என்றால் விடத்தக்கது, அவிமுக்தம் என்றால் விடத்தகாதது என்று பொருள். காசி நகரம் ஒரு காலத்திலும் என்னால் நீங்கத்தகாததென்றும் அந்நகரத்தை அடைந்தவர்களை தன் மெய்யன்பர் போல பாதுகாத்து முக்தியளிக்கத்தக்கதன்றி விடத்தகாதது என்று பொருள்படும். நைமிசாரண்யம், குருஷேத்திரம், கங்காத்வாரம், புஷ்கரம் முதலிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து சேவித்து வருவதால் மோட்சம் உண்டாகலாமன்றி இறந்தால் மோட்சமடைய மாட்டார்கள். இந்த காசிபதியிலோ இறப்பதனாலேயே மோட்சம் உண்டாவதால் எல்லா தலங்களையும் விட இந்த தலத்தில் நான் நீங்காது வசிப்பதால் இது பிரயாகையை காட்டிலும் சிறந்ததாகும். இந்த காசி நகரமானது கஷேத்திர சிறப்பு, தீர்த்த சிறப்பு, மூர்த்தி மகிமை என்ற மூவகை சிறப்புகளையும் தன்னகத்தில் கொண்டது. இந்த நகரத்தில் வசிப்பவர்கள் அன்னம், பானம், நித்திரை, ஸ்திரீபோகம் முதலிய யாவும் குறைவின்றி செய்து கொண்டிருந்து உயிரை விட்டாலும் மோட்சம் அடைவார்கள். அநேக பாவங்களை செய்து அந்த பாவ பலத்தால் பைசாசத்துவம் அடைந்தாலும் இந்த காசிபதியில் வசிப்பது பல கோடி புண்ணிய காரியங்களை செய்து ஸ்வர்க்கத்தில் வசிப்பதை விட உயர்வானதாகும். இந்த தலத்தில் எம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் மகானுபவர்கள் அநேகர் வசிக்கின்றனர். எனவே மற்ற ஸ்தலங்களை விட இந்த நகரத்தில் சுலபமாக உயர்ந்த பதவி கிடைத்து விடுகிறது. எந்தெந்த பயன்களை கோரி தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த பயன்களையும் சாயுஜ்ய பதவியையும் யான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். குபேரன் என்னிடத்தில் சகல கிரியைகளையும் சமர்ப்பித்து இந்த தலத்தில் என்னை சேவிப்பதால் கானபத்தியம் அடைந்திருக்கிறான். பராசரன் என்ற யோகியும் வேதவியாசனும் வேதங்களை பாகுபடுத்தி பிரித்து எனக்கு பக்தர்களாக இங்கு இருக்கிறார்கள். திருமாலும் திருமகளும் பிரம்மனும் அநேக தேவ ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் சூரியனும் இந்திரனும் ஏனைய தேவர்களும் யாவரும் என்னை உபாசனை செய்து கொண்டே இங்கிருக்கிறார்கள். இன்னும் சிவயோகிகள் தமது ஸ்வரூபத்தை பிறருக்கு காட்டாமல் என்னை இவ்விடத்தில் சேவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஐம்புலன் வழி மனத்தை செலுத்துபவனாயினும் தர்மங்களை சிதைத்தவனாயினும் இந்த தலத்தில் மாண்டவன் மீண்டும் தாயின் கர்ப்பத்தை அடைய மாட்டான். ஐம்புலன்களை வென்றவர்களும் ஞானிகளும் உயர் பதவியுற்றவர்களும் என்னை இவ்விடத்தில் சேவித்துக் கொண்டிருப்பதால் இவ்விடத்தில் உயிர் நீங்கியவன் யோக புருஷனாலும் அடைய முடியாத உத்தம பதவியை அடைவான்.
இன்றைய கதையில் வரக்கூடிய தமிழ் சொற்களுக்கும் சில சமஸ்கிருத சொற்களுக்கும் விளக்கம் பார்க்கலாம். பாலபருவம் அப்படிங்கிறது 16 வயதுக்கு உட்பட்ட பருவத்தை பாலபருவம்னு சொல்றாங்க. குமரப்பருவம் அப்படிங்கிறது 16 முதல் 30 வயதுக்குட்பட்ட பருவத்தை குமரப்பருவம் சொல்றாங்க. யௌவனன் அப்படிங்கிறது 30 வயதுக்கு மேல் 45 வயதுக்குட்பட்ட ஒரு மனிதனை யௌவனன் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல யௌவன பருவம் அப்படின்னு சொல்றாங்க. காசியில இப்போ இறந்தாலே புண்ணியம் சொல்றாங்க. அதுலயும் ஒரு 4 வகை உயிரினங்கள் பற்றி சொல்றாங்க. காசியில இறந்தா அந்த உயிரினங்களுக்குமே மோட்சமாம். அதாவது எப்படின்னா, ஸ்வேதஜம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஸ்வேதஜம் அப்படின்னா வியர்வையில் பிறப்பவையாம். இப்ப நமக்கு மனுஷங்களுக்கு வேர்க்குது, மிருகங்களுக்கு வேர்க்குது இல்லையா? அதுல வியர்வையில வரக்கூடிய கிருமிகள், பாக்டீரியா நம்ம சொல்றோம் இல்லையா? பாக்டீரியா சொல்றோம், இந்த ஃபங்கைன்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களை ஸ்வேதஜம் சொல்றாங்க. அண்டஜம் அப்படின்னா முட்டையிலிருந்து பிறக்கக்கூடியவை, முட்டையிலிருந்து பிறப்பவை அண்டஜம். உத்பீஜம் அப்படிங்கிறது வித்து, வேர், கிழங்கு மூலம் பிறப்பவை உத்பீஜம். ஜராயுதம் அப்படிங்கிறது கருப்பையில் பிறக்கக்கூடிய பிறப்பை நம்ம ஜராயுதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாயுஜ்ய பதவி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். கடவுளுடன் இரண்டர கலக்கும் ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலை, அதுதான் சாயுஜ்ய பதவியாம். ஒருவரது ஆன்மா கடவுளோட கலந்து அவரது பிரகாசத்தில் இணைவது, அந்த ஒளியோட இணைவது சாயுஜ்ய பதவி. காசியில இருக்கிறவங்களுக்கு அந்த சாயுஜ்ய பதவி கிடைக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஓம் நம சிவாய.